ஹை ஃப்ரெண்ட்ஸ், சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு வந்து ஒரு தாறுமாறான எபிசோடாக இருக்கும். இதுக்கு முந்தின எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் பார்த்துட்டு வந்துடுங்க. போன எபிசோடில் நல்லா பளபளன்னு இந்த டாமஸ் ஆண்ட்ரே மூஞ்சி அடித்து கொலகொலன்னு ஆக்கிட்டு இருப்பான். நம்மால் அப்படியே அடிச்சுட்டு கெத்தாக கான்ஃபரன்ஸுக்கு வருவான். அதுலேருந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணுவோம். எபிசோட் 6 ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ பார்த்து 2 பேர் பேசிகிட்டு இருப்பானுங்க. யார் இவர் டாமஸ் ஆண்ட்ரேவை அடித்து மூஞ்ச கொலகொலன்னு ஆக்கிட்டாராமே அப்படின்னோடனே கூட இருக்கிற இன்னொருத்தனும், இவர்கிட்ட உஷாராக தான் இருக்கணும், இவர் பயங்கரமான ஆள் அப்படின்னோடனே அங்கே இருக்கிற இன்னொருத்தனோ இவர் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பார் போல, இதே இவரை டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான்ப்பா, டாமஸ் ஆண்ட்ரே பிடிச்சி வாயில் புக்கு புக்குன்னு குத்துறாராமே பயங்கரமான ஆள் தான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க 3 பேரும். ஹீரோ அப்படியே சீனாக போய் அவன் சேரில் உட்காடுறான். ஹீரோவே எல்லோரும் பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ அங்கே ஒரு டாக்டர் வராரு. இவர் தான் பெல்சர். இவர் வந்து அப்படியே நீங்கள் பார்க்குறதுக்கு ஜாக்கி சேனில் வர அங்கிள் மாதிரியே இருப்பார். அவரும், ஐயா உங்கள் எல்லாருக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சதே சொல்கிறேன், நம்ம உலகத்தில் நிறைய டஜ் சோப்படாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஐயா நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க, இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் மேஜிக் பவர் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அதுலேயும் முக்கியமாக கொரியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னோடனே எல்லாம் சேர்ந்து சின்ன குருகுருன்னு பார்ப்பானுங்க. என்னடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி, இதுக்கு நீ தான் காரணமான்ற மாதிரி பார்க்க நம்மளால மாசாக காஞ்சிட்டு இருப்பான். இந்த காலேஜ் ஸ்கூலில் வந்து நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரான்ற மாதிரி கெத்தாக நம்மளால் உட்காந்துட்டு இருப்பான். அங்கே இருக்கிறவங்களும் ஆணு பார்ப்பானுங்க. அப்போ ஜாக்கி அங்கிளோ, ஐயா நீங்கள் எல்லாம் ஏன் ஜின்வுவே பார்க்குறீங்க, அவர் தான் அங்கே இருக்கிறதுலே பவர்ஃபுல்லுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ அவர் பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி லூஸ்தனமாக பேசிகிட்டு இருப்பான் அந்தால. அப்போ வந்து கூட இன்னும் ஹீரோவே மாசாக காட்டுவாங்க. அப்போ அங்கே ஒருத்தன் வந்து அமெரிக்கன் அசோசியேஷன்லேருந்து வந்து, சார் நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா, நான் பேசணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயா சரி ஓகே நீ பேசுறியா, சரி பேசு அப்படின்ட்டு போய்டுவார். அவர் ஏந்து உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அங்கே நிற்பார். அவனும் அங்கே வந்து பேசுவான். பேசும்போது என்ன சொல்லுவான், உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற எங்களுடைய நேஷ்னல் ஹண்டர் கிறிஸ்டோபரை வீடு பூந்தே ஒரு குரூப் ஆஃப் அசோசியேஷன் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ன உடனே அங்கே இருக்கிறவனெல்லாம் மிரண்டு போயிடுவானுங்க. என்னடா சொல்கிறான், நேஷ்னல் ஹண்டரை கொண்டுட்டானுங்களா, கிறிஸ்டோபர் நேஷ்னல் ஹண்டரை எப்படியா கொல்ல முடியும், அவரையே பிளான் போட்டு கொள்றாங்கன்னா யாரா அவனுங்க டி அப்படி இப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அங்கே இருக்கிற சில பேர் ஹீரோவை பார்ப்பானுங்க, ஒருவேளை இவன் தான் கொண்டு இருப்பானோ, டாமஸ் ஆண்ட்ரேயே தண்ணி காமிச்சவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. அவர் கொண்டது யாருன்னு எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, ஒருவேளை இவர் தான் கொண்டு இருப்பாரோ அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. யார் அதுன்னு காட்டுறாங்க, ஃபோட்டோ காட்டுறாங்க. அந்த டைமில் ஹீரோவை காட்டுறாங்க, பயங்கர டென்ஷனில் உக்காந்துட்டு இருக்கான். அது ஃபோட்டோவில் காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் காமிச்சோடனே ஹீரோ செம கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கே அப்படியே அவங்க அப்பா ஃபோட்டோ காமிச்சிட்டு இவர் தான் சஸ்பென்ஸ் எஸ் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிறாங்கன்னு பார்த்தா பேர் சொல்ல மாட்டானுங்க, எஸ்ன்னு மட்டும் தான் சொல்லுவானுங்க. அங்கே இருக்கிறவங்களாம் அவன் பார்ப்பானுங்க, யாரா அவன் பார்க்குறதுக்கு ஜின்வு மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானு. சரி திரும்பி பார்ப்போமா அப்படின்னும் போது அங்கே ஹீரோவுடைய ஆரா பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்துட்டு இல்லை அது அவராக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா கொரியாவில் நிறைய பேர் மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கும், திரும்ப வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி உட்காந்துருப்பானுங்க. ஹீரோ பயங்கர கோபத்தில் இருப்பான், செம்ம காண்டில் இருப்பான் ஹீரோவோ ரூலர்ஸ் கிட்ட தான் அந்த கேட்டுடைய ஃபுல் அக்செப்ட் இருக்குது. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஏன் டீமன் பவர் கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு உடனே அப்போ காமெஸ் ட்ராகன் சொன்னது ஞாபகம் வரும். மை கிங் ரூலர்ஸ் பவர் இருக்க 4 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட உஷாராக இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஞாபகம் வந்து ஹீரோ வச்சுட்டு இருப்பான். அப்போ அவனும் சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு நாள் டஞ்சன் பிரேக் ஆகி ஒருத்தன் வெளியே வந்தான், அவன் ஒரு எஸ் ரேங்கரையே அசால்ட்டாக டிஃபீட் பண்ணி ஓரம் போட்டான். அவன் ஒரு பீஸ்ட் பவர் கொண்டு இருந்தான், இவ்வளோ எனர்ஜியோடு அவன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தான். இவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார், இப்போ ஒரு டீமன் பவர் லெவல் இருக்கிறான். அப்படியே வெளியே வந்த உடனே பயங்கரமாக எல்லாரையும் பிடிச்சி கொண்டுட்டு இருந்தான். சரி அவனை பிடிச்சி வச்சு டான்ஸ் வச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது டான்ஸுவையே அவன் அசால்ட்டாக டிஃபீட் பண்ணி ஓரம் போட்டு அவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டான். அந்த இடமே பற்றி எரிஞ்சிச்சு. கண்டிப்பாக அவனை தவிர வேறு யாராலையும் கொண்டிருக்க முடியாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஹீரோ கொண்டு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அது என்னன்னா, இவன் டான்ஸு வந்து இவர் தானே கொண்டு ஷேடாக வைக்கிட்டாரு, அதனால் வந்து அவன் மெமரியெல்லாம் வந்து இவருக்கு காட்டும். அப்போ அவங்க அப்பா பேசுறது காட்டுறாங்க, டேய் நீ தப்பி தவறி கூட கொரியா பக்கம் வந்துடாத, நீ வந்த அதுக்கப்புறம் நீ சாவை விட மோசமான விஷயத்த பார்ப்ப, அந்தளவுக்கு உன்னை கொடூரமாக கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டின சீனு வந்து அப்படியே ஹீரோக்கு வந்து நினைவு வரும். அப்போ இந்த சீன் வந்து செம மாசாக இருக்கும். அப்போ ஹீரோ பக்கத்தில் வந்து டான்ஸு வெளியே வந்து,
ஆமாம் கிங், இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ யோசிச்சுட்ருப்பான். டவுட்டே வேணாம், அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு யோசிச்சுட்ருப்பான். இவரை தான் நாங்கள் சந்தேகப்படுறோம். இவரை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். மொத்த நேஷ்னல் ஹண்டர்ஸ் எல்லா ஹண்டர்ஸுமே வந்து சேஃப்டியாக இருக்கணும். இவர் வந்து பிடிச்சாதான் நம்மளுக்கு சேஃப்டி அப்படின்னு இவர் சொல்ல, அங்கே இருக்கிற ஒருத்தனும் இப்போது இவர் ஹியூமன் இல்லைன்றது நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னொடனே அவருடைய மேஜிக் பவர் பயங்கர டீமான்ஸ்டாக இருந்துச்சு. அதாவது அது எப்படின்னா, இவர் மான்ஸ்டருக்கெல்லாம் மான்ஸ்டர், பிக் மான்ஸ்டர்ன்ற அளவுக்கு பயங்கரமான பவரில் இருந்தார் அவர் அப்படின்னு சொல்ல இன்னொருத்தனும் கேள்வி கேட்பான். அப்போ அவர் இங்கே டென்ஜனுக்குள்ளே போய் தான் மான்ஸ்டர் இருக்கிறனா அப்போ அவருடைய பர்சனல் டீட்டெயிலை சொல்லுங்கன்னொடனே அதை நாங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து இங்கே இருக்கிற ஒரு ஹண்டருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குது, அதனால் அதை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஏந்துக்கிறாரு அந்த தொட்டு. அவர் கிளம்ப போகலான்னு நினைக்கும்போது, அண்ணா இருங்கண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் குரலை கொடுக்குறான். யாரா அதுன்னு பார்த்தா 7 ஸ்டார் ஹண்டர் லீ. அவனே, அண்ணே எனக்கு ஒரே ஒரு டவுட்டுனே, அங்கே இருக்கிற அந்த மான்ஸ்டருக்கும் இங்கே இருக்கிற யாருக்கும் சம்மந்தன்றதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைல்ல அப்படின்னு உடனே அவனும் அது எப்படா சொல்கிறதுன்ற மாதிரி நின்றுட்டுருக்க. அப்போ அவன் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுருவான். அப்போது இங்கே இருக்கிற அந்த மான்ஸ்டருக்கும் இங்கே இருக்கிற அந்த ஜின்வுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டவுடனே அங்கெல்லாம் மிரண்டுருவானுங்க. அப்படின்னு உடனே அந்த இடத்துல அவரும் வேறு வழியில் 7 ஸ்டார் ஹண்டர் லீயே கேட்டார், நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறாரு. இந்த மாதிரி அவர் தான் ஜின்வுடைய அப்பா அப்படின்னு சொல்ல கருக்கெல்லாம் மிரண்டு போய் பார்ப்பானுங்க. 7 ஸ்டார் ஹண்டர் லீயோ ஹீரோ கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுருவான், உங்கள் அப்பா ஒரு வேளை மான்ஸ்டராக இருந்தால் அவரை நீ கொல்லுவியா இல்லை விட்டுடுவியா அப்படின்னு கேட்க ஹீரோவோ பயங்கர டெரரா, எங்கள் அப்பா ஒரு வேளை மான்ஸ்டராக இருந்தால் அதை நான் பார்த்துக்கிறேன், ஒரு வேளை அவர் எங்கள் அப்பாவாக இருந்தால் இந்த மொத்த வேர்ல்டு எதிர்த்து நின்னாலும் அவரை நான் காப்பாற்றுவேன், என்னை அழிக்க எவன் வந்தாலும் சரி அவனை நான் அழிக்காமல் விட மாட்டேன், ஆனால் எங்கள் அப்பா அம்மாவில் கை வைக்கணும்னு நினச்சாலே அவன் கை இருக்காதுடா அப்படின்ற அளவுக்கு பயங்கர டெரராக சொல்லுவான். அப்புறம் ஹீரோன்னு சொல்லுவான், நாங்கள் அப்பன் பேச்சை கேட்க மாட்டோம், ஆனால் அப்பனுக்கு ஒன்றுனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்படியே மீட்டிங் ஹால்லேருந்து கிளம்புறாங்க. ஹீரோ யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவங்க எவ்வளோ அண்டர் ஸ்டாப் அண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க அவ்வளோ மதியில் வந்து பயங்கர டெரராக அவங்க அப்பாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறான். வெளியே ஆடமைட் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி சார் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தானா சார்? நான் ஆமாடா, அதுக்கு என்னடா இப்போ அப்படின்னு அவனு இந்த மாதிரி பேசுறதுக்கு 2 பேரால் தான் சார் முடியும் அப்படின்னு இன்னொருத்தன் யார் சார் தாமஸ் ஆண்ட்ரே அப்படின்னு அவன் கட்டுக்கோட்டு காட்டுறாங்க. அப்படியே 7 ஸ்டார் ஹண்டர் லீவும் காட்டுறாங்க. அவன் அப்படியே அங்கே வரான், ஹீரோவை பார்த்து அப்படியே வரான் நேராக. அப்படியே அங்கே 7 ஸ்டார் ஹண்டர் லீ வந்து பேசுகிறத காட்டுறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி சம்பிஸ்தா சிம்பிஸ்தா பாயஸ்தா பாயஸ்தா அப்படின்னு ஹீரோ கிட்ட பேச ஹீரோவோ ஒன்றுமே புரியாது, யாரா அவன் எதுவுமே புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னோடனே அங்கே உள்ள வந்து ஹெட்செட் கொடுத்துருப்பாங்க, அதனால் புரிஞ்சிருக்கும். உடனே ஆடம் ஆகிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார், உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமான்னொடனே அவன் என்ன சொல்லுவான், 7 ஸ்டார் ஹண்டர் சிங்கப்பா அப்படி இப்படின்னு சைனீஸில் பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி லீ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கொண்ட டைட்டன்ஸில் மிந்தந்தெல்லாம் அவன் தான் போட்டு தரலானா சார்னோடனே ஹீரோ ஷாக்காக பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அவன் லீ என்ன சொல்லுவான், இந்த மாதிரி தாமஸ் ஆண்ட்ரியெல்லாம் வேஸ்ட்டு சார், அந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்புறம் லாஸ்ட்டாக லீவ் ஒன்று சொல்லியிருப்பான். அதை கேட்டு ஆடம் போயிட்டே ஷாக் ஆகிட்டு கும்முன்னு இருப்பான். அவன் போனதுக்கப்புறம் தான் அதை சொல்லுவான், சார் உங்கள் அப்பா மான்ஸ்டராக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோன்னு சொல்லிட்டு போகிறாரு சார் அவர் அப்படின்னோடனே ஹீரோவோ சரி ஓகே லூசுப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். தாமஸ் ஆண்ட்ரே உடச்ச மாதிரி இவனையும் தூக்கி போட்டு உதச்சா சரியாக போயிடுது அப்படின்னு யோசிச்சுட்ருக்க. அங்கே இவனும் இந்த மாதிரி அவர் உங்கள் கூட சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு சார் அப்படின்னோடனே சரி விட்றா, அவன் தான் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறான்ல அப்படின்னோடனே அங்கே அமெரிக்கன் கில்டு மாஸ்டரோ நீங்கள் எங்கள் கூட வர முடியுமா சார் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க முன்னாடி உட்கார வச்சுட்டு லேடிஸ் எல்லாரை பார்த்துட்டு ஹீரோவோ நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சினே திருப்பி வந்திருக்கீங்க அப்படின்னோடனே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு லேடிஸ் எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி லேடிஸ் எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் எல்லா ஹண்டர்ஸும் வந்து என் கனவுல பார்த்த மாதிரி இறந்து போகிறாங்க அப்படின்னு உடனே ஹீரோவோ அப்படி தான் அந்த நேஷ்னல் ஹண்டரும் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ கேட்குறான். அதை கேட்டோடனே அடுத்து லேடிஸ் எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா ஹண்டர்ஸ்க்கும் நாங்கள் சேஃப்டிக்கு முன்னாடியே போய் அவர்கிட்ட சொன்னோம், ஆனால் அவர் எங்கள் பேச்சு கேட்கல அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களும் சொல்ல அப்போ ஹீரோவோ அப்போ என்னையும் எச்சரிக்கை பண்ண தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு உடனே அந்த லேடிஸ் எல்லோரும் இல்லை சார் அவங்களெல்லாம் பாதுகாக்க நீங்கள் உதவி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு கூப்பிட்டேன். உடனே அங்கே தான் மாசாக இருக்கும். அதாவது அந்த நேஷ்னல் ஹண்டர்ஸே பாதுகாக்க சொல்லி நம்ம ஆளுகிட்ட கேட்கும்போது அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். ஹீரோவே ஷாக் ஆகிடும், என்னையாடா கேட்குறீங்கன்னு. அப்போது லேடிஸ் எல்லோரும் பேச ஆரம்பிப்பாங்க.
கனவுக்குள்ளே வந்த அந்த பெரிய மான்ஸ்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் அது எனக்கு எழுப்பிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ கூட அந்த கண்கள், அந்த பவர்ஃபுல்லான கண்கள் ஒன்று ஹீரோ எனக்குள்ளே பார்த்தீங்களா அந்த கண்களா அப்படின்னோடனே, ஆமாம் அந்த கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாக வராங்க. பதட்டமாயிட்டு அந்த கண்களுடைய சக்தி அபாரமாக இருந்துச்சு, அதை என்னால் முழுசாக பார்க்க முடியல அப்படின்னோடனே ஹீரோ ஷாக்காக பார்க்குறான். அது என்னை போயிட்டு போருக்கு ரெடியாவ அப்படின்னு அனுப்பிச்சிச்சு சார் அப்படின்னோடனே ஜின்வோ அப்படியா, அப்போது அந்த ரூலர்ஸ்க்கும் மோனார்ஸ்க்கும் இருக்கிற போரா, ஐயோ அது பயங்கரமான போராச்சே அப்படின்னு ஹீரோ பேசுகிறான். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஃபஸ்ட்டு தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே அந்த நான் பார்த்த அந்த மேஜிக் பவர் உனக்குள்ளே இருக்குது, நீ தான் அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு இவங்க சொல்ல. அப்போ அங்கே இருக்கிற கில்டு மாஸ்டரோ ஃபஸ்ட்டு லேடிஸ் எல்லாரும் நீங்கள் தான் எல்லோரையும் காப்பாற்றணும்னு சொல்லும்போது என்னாலேயும் நம்ப முடியல. ஏன்னா உங்களால் எப்படி முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் டாமஸ் அண்ட் நேற்று பிரட்டி போட்டதில் பார்த்து நானே மிரண்டுட்டேன். அப்போ தான் தெரியும் உங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, நீங்கள் உங்களால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்த கிஃப்ட்டு கேட்டாலும் நாங்கள் தருவோம், ரூய் ஸ்டோனை கேட்டால் கூட நாங்கள் தருவோம் அப்படின்னு இவர் சொல்ல, ஹீரோவோ சிம்பிளி இல்லை எனக்கு ஐடியா இல்லை, என்னால் ரெடி என்னால் பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். கில்டு மாஸ்டரோ டாமஸ் அண்ட் மேலே இந்த கோவம் போலையா சார்னோடனே அவன் ஹீரோவோ இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு இன்னும் யாரை எதிர்த்து போட்டி போகிறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். ஆடம் போய்ட்டு அந்த மாதிரி ஜின்வு அங்கே ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருந்ததை யோசிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி எல்லா அண்டர்ஸையும் கொல்ல கூட நான் தயாராக இருப்பேன் அப்படின்னு சொன்னது யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போது ஹீரோவோ ஆடம் ஒயிட் அப்படின்னோடனே சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே ஹீரோவோ நான் இந்த மாதிரி யாரெல்லாம் பாதுகாக்கணுமோ அந்த லிஸ்ட்டை எனக்கு அனுப்பி வைங்க, முடிஞ்சால் நான் அவங்கள நேரில் மீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே அவனும் சரி ஓகே சார் நான் ரெடி பண்ணுறேன் சார் அப்படின்னு ஜாலியாக சொல்கிறான். அடுத்த நாள் அண்டர் அசோசியேஷனில் பார்ட்டி வச்சுருப்பாங்க. ஹீரோவும் அங்கே போகிறான், கூடவே ஜிவும் வரான். அவனை பார்த்துட்டு அண்ணே தேங்க்ஸ்ண்ணே, எனக்காக நீ கஷ்டப்பட்டு டாமஸ் அண்ட் கூடலாம் சண்டை போட்டியாமேனே அப்படின்னு ஹீரோவோ சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான், அழுதுட்டு இருப்பான். அவன் அங்கே இருக்கிற 2 பேரும் பாருடா அவன் கூட இருந்தவனுக்காக டாமஸ் ஆண்ட்ரேவே அடிச்சு நொறுக்கியிருக்கான், ஏன் பயங்கரமான ஆளாக இருப்பான் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் பேசாங்க. இன்னொருத்தன் சார் உங்ககிட்ட நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசணும் அப்படின்னோடனே, என் பிஸ்னஸ் விஷயம்லாம் நீங்கள் ஜின்வோக்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவை அப்படியே சொல்லிவிட்டு அவங்க 2 பேர் பேச விட்டுட்டு அப்படியே ஹீரோ அந்த பக்கம் வர ஆடம் ஒயிட் எதிர்த்தாப்புல இதுதான் சார் உங்களுடைய பாதுகாக்க வேண்டிய லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் காலை மாதிரி காட்டுவான். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ஒன்று அவங்களுக்குலாம் ஒரு ஷேடோ அனுப்பிச்சி விட்ருவான். அப்போது இவன் சீப் சோல் சார் அப்படின்னோடனே சரி பதறாத நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னோடனே அங்கே பார்த்தா டாமஸ் ஆண்ட்ரே இருப்பான், கையை கட்டு போட்டு. இப்போ டாமஸ் ஆண்ட்ரே பேசுவான், செல்லம் லவ் யூ செல்லம், நீ என்னை உயிரோட விட்டுருக்க, பட் என் கையை ரெடி பண்ணவே மாதக்கணக்காகும் போல இருக்குது, அங்கே டாக்டரும் பார்த்துட்டாங்க மியூசிஷியனும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாமஸ் ஆண்ட்ரே பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் டாமஸ் ஆண்ட்ரே சொல்லுவான், நீ இந்த மாதிரி அவ்வளோ பேர் எங்கள் அண்டர்ஸ் மொத்த பேரையும் அடிச்சிருக்க, மொத்த பேரையும் போட்டு தள்ளியிருக்க, ஆனால் யாரையுமே ஏன் கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு டாமஸ் ஆண்ட்ரே கேட்டோடனே ஹீரோவோ இந்த மாதிரி நான் யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க யாரும் பெரிய அளவில் தப்பு பண்ணல அப்படின்னோடனே, இப்போ டான்ஸு மட்டும்தான் நீ கொண்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோ அப்படியே அமைதியாக இருக்கும். டாமஸ் ஆண்ட்ரேவோ இந்த மாதிரி உன் டீட்டெயில் என் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துரு, நீ கண்டிப்பாக டென்ட்டு சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்க அசிஸ்டண்ட்டோ அவர் அன்பானவர் சார், அடங்காதவர் சார், ப்ளீஸ் சார் அவருக்காக டீட்டெயில் கொடுங்க சார் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லை சார் நீங்கள் எதனா ஒன்று கிஃப்டாவது வாங்கிக்கோங்க சார், எந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் பிடிக்கும் எதனா ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே ஹீரோ ட்ராகர் மாதிரி எதனா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே அவ்வளோ சரி சார் எங்களுக்கு புரிஞ்சிச்சு சார், ஓகே சார் நான் பார்க்குறேன் சார் அப்படின்ட்டு ஓகே சார்ன்ட்டு கிளம்பிடுவா. தேங்க்யூ சார் நாங்கள் டின்னர் டேட் அனுப்புகிறோம் சார், கண்டிப்பாக வந்துடுங்க சார் அப்படி இப்படின்னு அவள் சொல்லிவிட்டு அப்படியே அவள் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஆடம் போய்ட்டோ சார் லிஸ்ட்டில் இருக்கிற 6வது ஆளை காணோம் சார் அப்படின்னோடனே ஹீரோவோ அப்படியா அப்போ நான் அதை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு ஹீரோ செம மாதம் சொல்ல, அங்கே அப்படியே சேர்மன் கோ காட்டுறாங்க. அவர் அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நான் இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போது ஒரு கால் வருது, அட்டன் பண்ண உடனே அவங்க ஒய்ஃப் தான் பேசுகிறாங்க, என்னங்க நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு. ஐயோ இப்போ தான் ரொம்ப பாசமாக இருக்கா, இவங்க நான் என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சாஞ்சிட்டு உக்காராரு. அப்போ திடீர்னு எல்லாம் அமைதியாகுது. அப்படியே கோக்கு ஏதோ செஞ்சாகும், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா உள்ள ஃப்ராஸ் மோனார்க்கு உக்காஞ்சிட்டு இருப்பான். அவர் பார்த்துட்டு மிரண்டு போயிடுவார், இவன் எப்பறம் உள்ளே வந்தான், இவன் என்னால் சமாளிக்க முடியும்னு எனக்கு தோணலை, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்க, அங்கே அப்படியே ஃப்ராஷ் மோனார்க்கை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நான் இந்த இடத்த ஃபுல்லாக ஒரு டஞ்சன் மாதிரி மாற்றிட்டேன், இந்த இடத்துக்குள்ளேயோ வெளியவோ என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஃப்ராஷ் மோனார்க் சொல்ல, நீ ரூலர்ஸ் பவர் இருக்கிறவன் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல,
ஒருவேளை இது கனவா அப்படின்னு சேர்மன் கோ யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ஃப்ராஷ் மோனா இருக்கும் அப்படியே ஒரு ஐஸ் கட்டி எடுத்து ஷோல்டர்லேயே அடிப்பான். நீ கனவா இருந்தா இது வலிக்காது இல்லை அப்படின்னு சொல்ல சேர்மன் கோ ஐயோ அப்போ இது கனவில்லை, அப்பனா நீ யாரா சொல்கிறா, நீ யாரு அப்படின்னு சொல்ல ஃப்ராஷ் மோனா இருக்கும் அமைதியாக இருப்பான். அவனும் இந்த மாதிரி உன்னுடைய வீக்கான ஃபார்ம் கூடலாம் எனக்கு சண்டை போட நேரம் இல்லை, உன்னுடைய ஃபுல் பவர் ஏறா முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே சேர்மனுக்கு என்னது வீக்கான ஃபார்மா அப்படின்னோடனே டே எனக்கு நேரம் இல்லைடா, உன் ஃபுல் பவரை எடு, நான் உன்னை முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் கட்டி எடுப்பான் கையில். ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ ஒரு ஐஸ் கட்டி எடுத்து அப்படியே இவன் சேர்மன் கோமல் அடிக்க, சேர்மன் கோமல் அந்த ஐஸ் கட்டி பட்டை அடுத்த செகண்டே அப்படியே அடித்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே பிடிச்சி தட்டி விடுவார் பாருங்க. சீன் அப்படியே மாசாக நிற்பார் அவர். அப்போது ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ நீ ரூலர்ஸ் பவர் எடுத்துட்டியாடா, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ரூலர்ஸ் பவருக்கு 7 பேரில் 2 பேரை கொண்டுட்டேன், மிச்சம் நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாசாக ஃப்ராஸ்ட் மோனார்க்கு நிற்க. அதுக்கு சேர்மன் கோவோ சரிடா உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கடா, உன்னால் முடிஞ்சா கொண்டுக்கடா ஃப்ராஷ் மோனார்க் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக அவரும் கத்துறாரு. அப்படின்னு சம கோவத்தில் கத்திட்டு இருக்க ஃப்ராஷ் மோனார்க்கோ நீ என்னையே தாக்க முடிவு பண்ணிட்டியா, உன்னோட இந்த பாடி வச்சு நான் ஒரு அடி கூட அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஐஸ் பவர் எடுக்கிறா. ஐஸ் பவர் எடுத்து அந்த ஐஸ் கட்டி வச்சு அட்டாக் பண்ண சேர்மன் கோவும் அந்த ஐஸ் கட்டி வர அப்படியே ஃபேஸ் கட்ட வரும்போது அதை அப்படியே அடித்து உடச்சி அப்படியே ஃபுல் ஸ்பீடில் போகிறாரு அடிக்கிறதுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிக்க அப்படியே அதை டாச் பண்ணிட்டு அசால்ட்டாக தப்பிச்சிருவான். உடனே சேர்மன் கோ அப்படி இன்னொரு அடி அடிக்க போகிறாரு, அதையும் அப்படி டாச் பண்ணி அப்படி நிற்பான் பாருங்கள். சேர்மன் கோ செம வெறியாக இன்னொரு அடி அடிப்பான். நான் அடிக்க போக அந்த பஞ்சையும் அசால்ட்டாக ஃப்ராஷ் மோனார்க் டாச் பண்ணேன். அவரு காண்டா தூரம் வந்துட்டு அவ்வளோதானா என் பவர், இதுக்கு மேலே என்னால் சண்டை போட முடியாதா அப்படின்னு சொல்ல, அவ்வளோதானா உன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராஷ் மோனார்க் அப்படியே சொல்லு அப்படியே வேகமாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஒரே குத்துவான். அந்த கத்தி உள்ளே இறங்கி எந்த பக்கம் வந்துடும், அப்படியே ஒரு வாயில் ரத்தம் வர அப்படியே உக்காஞ்சிட்டு இருப்பார். அப்போ ஃப்ராஷ் மோனார்க்கோ அந்த ரூலர்ஸ் பவர்கிட்ட பேசுவான், நீ என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த வெசலை வச்சுக்கிட்டு உன்னால் சண்டை போட முடியாது, வீக்கான மனித உடலை வச்சு உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ அடுத்த வெசலை தேட இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும், அதுங்காட்டி இந்த மொத்த உலகத்தையும் நான் அழிச்சிருவேன்டா, இந்த மொத்த உலகமே அழிஞ்சதுக்கு அப்புறம் நீ வெசலை தேடி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவான். சேர்மன் கோ அப்படி சிரிச்சுக்கிட்டே நீ உன்னை மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பவர் எடுக்கிறாரு அப்படியே கையில் அப்படின்னு ஒரு பெரிய பவர் எடுத்து அப்படியே அந்த அடிக்க பார்க்க அப்படியே அவன் டாச் பண்ணிட்டு அப்படியே நிற்பான். இதை தான் சொன்னியான் அப்படின்னோடனே அது அப்படியே உடச்சிக்கிட்டு பறக்கும் பாருங்க, அந்த இடமே ஓட்டையாயிடும். அதாவது இவன் போட்ட அந்த டஞ்சனை மாதிரி உடச்சிட்டான். உடச்ச உடனே இப்போ போ அப்படின்னு உடனே அவர் உடம்புலேருந்து ஒரு எறும்பு அப்படியே வெளியே போகும். அதை பார்த்துட்டு சே இதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராஷ் மோனார்க் வரட்டி வெளியே வருவான். வெளியே அந்த போயிட்டுருக்கோம். அதை பார்த்துட்டு வெட்ட வேகமாக வரும்போது அங்கே ஒரு கை வந்து தடுக்கும் பாருங்க, செம்ம மாசாக இருக்கும். அந்த இடத்துல ஹீரோ வந்திருப்பான், மாசு காட்டுவானுங்க அந்த இடத்துல. அப்படியே ஹீரோ வெளியே வந்து அவனை கைத்தை பிடிச்சி தூக்கி நீ யாருடா ஐஷன்வா அப்படின்னு சொல்ல அதோடு இந்த பேனல் முடியுது. இந்த எபிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்காக போட்டுருங்க. அடுத்த எபிசோட் கம்மிங் சூன், மறக்காம நம்ம சேனல் ஒரு இயர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுறேன்.